48 நாள் சேலஞ்ச். 48 நாள் தாங்க. ஆனால் எல்லாராலையும் சுலபமாக கடந்து போயிட முடியாது இந்த சேலஞ்சை. ஆனால் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடச்சிரும். நான் கடந்த 10 வருடமாக பிரபஞ்சத்தை பற்றி நிறைய தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, இந்த பிரபஞ்சம் எங்கே தான் இருக்குது, ஏன் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி நிறைய தேடலில் இருக்கேன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி சேலஞ்சில் என் கண்ணில் பட்டுச்சு. அதை சோதனை செஞ்சு பார்க்கும்போது அதில் உண்மையே இருந்துச்சு. எஸ், 48 நாள் சேலஞ்ச் இருக்கு இல்லையா, இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. நீங்க பெருசா பண்ணி ஆகணும் இந்த 48 நாள்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா கூட போதும். ஆனா 48 நாள் அதை பண்ணியே ஆகணும். அவ்வளவு ஈஸியா இருக்காதுங்க. நிறைய சோதனைகள் வரும். உனக்கு இந்த பிரபஞ்சம் உன்னை கொடுக்க போகுது அப்படின்னா நிச்சயமாக பல பிரச்சனைகளுக்கு பிறகும் பல சோதனைகளுக்கு பிறகும் தான் கொடுக்கும். ஒரு முள்ளால குத்திட்டு வலியை எடுத்துக்கிட்டு நமக்கு ஒன்றை கொடுக்குதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா நம்மளை நம்ம தகுதிப்படுத்திக்கிறதுக்காக தான். நம்ம 1 கோடி கேட்குறோம், 2 கோடி கேட்குறோம் அப்படின்னா நமக்கு தகுதி இருக்கணும் இல்லையா, அதை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு வலு இருக்கணும் இல்லையா, அந்த வலுவை ஏற்படுத்திக்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஒவ்வொரு மதமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்லுதுங்க. 7 நாள் வேண்டுதல், 21 நாள் வேண்டுதல், 48 நாள் வேண்டுதல், இந்த மாதிரி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொன்றா சொல்லுது. அப்ப கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சா நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்குங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வேண்டுதலை நம்ம பண்ணும்போது நம்புவோம், எஸ் நடக்க போகுது, சீக்கிரமா நடக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறது அவங்களுக்காக இருக்க மாட்டுது, மற்றவங்களுக்காக இருக்குது. என்னோட குழந்தைக்காக பண்றேன், ஹஸ்பண்டுக்காக பண்றேன், இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஏன்னா அவங்களுக்காக பண்ணா மட்டும்தான் அது சீக்கிரமா நடக்கும். ஸோ நீங்க வேண்டுதல் வைக்கிறீங்க, அது எந்த மதமா இருந்தாலும் சரி, நிச்சயமாக கடவுள் அதை கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்புறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த 48 நாள் சேலஞ்சுமே. பிரபஞ்சத்துக்கிட்ட ஒன்று கேட்டுட்டு அது கொடுக்க போகுது. அது எத்தனை கோடியா வேணாலும் இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாங்க, அது கிடைக்கும். நான் 48 நாள் சேலஞ்சு ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேங்க. நிறைய தேடும் போது, தனிமையில் இருக்கும்போது எஸ் கண்டிப்பாக எழுத முடியும் இல்லையா. ஸோ அந்த புத்தகத்துக்காக நான் 2 விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சேலஞ்சில். ஒன்று பார்க்குறீங்கன்னா டிராயிங், இன்னொன்று காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறது. ஏன் டிராயிங் நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட புத்தகத்துக்காக. புக்கில் பார்க்குறீங்கன்னா நான் மேப்லாம் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வரைபடங்கள் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நான் டிஜிட்டலாக உருவாக்குனது. நான் தான் எடிட் பண்ண எல்லாமே பண்ணேன் அப்படின்னாலும் டிஜிட்டலாக உருவாக்குனது. இதுவே நான் என் கைப்பட வரைகிறேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அழகாக வரும். என் மனசில் என்ன இருக்குதோ கதைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே அப்படி வரும் இல்லையா. அதுக்காக தான் டிராயிங் கற்றுக்க போகிறேன். எஸ், டிராயிங் அவ்வளோ ஈஸி கிடையாது. டக்குன்னு நினச்சோமா 1 மந்த்தில் கற்றுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகலாம். பட் நான் நம்பிக்கை வச்சு ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் டிசிப்ளினாக நான் பண்ண போகிறேன். அப்படிங்கிறனால என் மூளை இன்னும் கொஞ்சம் வேகமாக அதை கற்றுக்க வைக்கணும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வேண்டுதலுமே வைக்கிறேன். அப்படிங்கிறனால சீக்கிரமாக அது கொடுத்துருங்க. காலையில் 5 மணிக்கு நான் ஏன் எந்திரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப அதிகமான நேரங்கள் கிடைக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பேன். நிச்சயமாக அதிகாலையில் எழுந்திருக்கும் போது நிறைய மிராக்கிள் நடக்குங்க. 9 மணிக்கு எழுந்திருக்கிற ஒருத்தனுக்கும் 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஒருத்தனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்க வெறுமனமே கேட்குறீங்க அப்படின்னா இதுல என்ன இருக்கு பெருசா, எத்தனை மணிக்கு எழுந்திருச்சா என்ன, இந்த மாதிரி யோசிக்கலாம். அதுவே இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு ஒரு விடியலும் கிடையாது, இருட்டும் கிடையாது, ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்புறம் என்ன டைம் பாக்குறீங்க, இந்த மாதிரி கேட்க முடியும் உங்களால. எஸ், பிரபஞ்சத்துக்கு இருளோ வெளிச்சமோ கிடையாது. நம்ம பூமிக்கு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் பூமி இருளை பார்க்குது, வெளிச்சத்தை பார்க்குது இல்லையா. ஸோ இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் நடுப்பட்ட அந்த காலை பொழுது இருக்கு இல்லையா, அதுதான் பிரம்ம முகூர்த்தம், அதிகாலை பொழுது. அந்த சமயத்தில் நிச்சயமாக சொல்கிறேன் எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். இந்த சக்தி, இந்த பூமியோட சக்தி அதிகரிக்கும். எல்லா உயிரினும் கண் விழிச்சு அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ், மனிதர்களுக்கும் அதே தாங்க. அந்த ஒரு டைம்ல தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுப்பட்ட நேரத்துல காலை பொழுதுல நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட சக்தி கிடைக்கும். அந்த நாள்ல நீங்க எப்பவுமே பண்ணுவீங்க இல்லையா வேலை, அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்க முடியும். நீங்க ரொம்ப நாள் பண்ணாம வச்சிருந்த வேலையை கூட அன்னைக்கு பண்ணுவீங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. இதுக்காக தான் காலையில 5 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன். 10 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கறத விட காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு வேலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிருவோம். நிறைய டைமுமே இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அதே மாதிரி நம்ம வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஒருத்த புக்கு படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நினச்சிக்கிட்டே இருக்கிறான், ஆனால் படிக்க மாட்டான். அதுவே இன்னொருத்த தினமும் புக்கு படிச்சிடறான். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாச்சும் படிச்சிடறான். 3 மாதம் முடியும் போது ஒருத்தன் ஒரு புக்கு கூட படிச்சிருக்க மாட்டான். இவன் ஒரு புக்கே படிச்சு முடிச்சிருப்பான். இதே மாதிரி தான் உங்களுடைய வளர்ச்சியுமே இருக்கும்.
ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் பண்ண வேண்டியதை 1 இயர்லேயே பண்ணி முடிச்சிடுவீங்க. வீடு வேணும், காரு வேணும், பணம் வேணும், எதுவாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக கிடச்சிடும், நிறையவே கிடச்சிரும். இது அதிர்ஷ்டமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுடைய மூளையை வந்து தயார்படுத்திட்டீங்க வேகமாக வேலை பார்க்குறதுக்கு. அது நிறைய வேலை பார்த்து உங்களுக்கு பணம் வந்து சீக்கிரமாக வந்து கொடுக்குது. ஒருத்தர் சீக்கிரமாக வந்து முன்னேறிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. அவன் தன் மூளையை வந்து செயல்படுத்தியிருக்கான் அந்தளவுக்கு வேகமாக. அதனால அவனுக்கு சீக்கிரமாக வந்து பணம்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பண்ண முடியும் காலையில் வந்து சீக்கிரமாக நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா. சரி, ஓகே, ஏன் ப்ரோ வந்து 48 நாள் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறீங்க. முதல் நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் உங்களுடைய வில் பவர் எவ்வளவு இருக்கும், எப்படி இருக்கும்? முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிச்சயமாக அதை பண்ண போகிறேன், எஸ் 100% மன உறுதியோடு நம்ம சொல்லுவோம், இதை நான் நிச்சயமாக சாதிக்க போகிறேன், எனக்கு கிடைக்க போகுது. அப்படியே நாள் போக 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 7வது நாள் வந்து பார்க்குறீங்கன்னா அதை மறந்தே போயிடுவாங்க, கை விட்டுருவாங்க. எஸ், நான் இந்த ஸ்டேஜில் வந்து இருந்திருக்கேன். நான் புக்கு எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த புக்கு இன்னும் வெளியே வரலங்க. நான் ஃபஸ்ட்டு எழுதினேன், 50 பக்கம் எழுதினேன், அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், 2 ட்ராயிங் வந்து நல்லா வந்து வரைஞ்சேன், அப்படியே விட்டுட்டேன் 5 மாதத்துக்கு முன்னாடி. அது ஒரு சேலஞ்சாக நம்ம பண்ணும்போது அதை நம்ம நிச்சயமாக முடிப்போம். ஒருத்தனால ஒரு நாள்ல இருந்து 7 நாள் வரைக்குமே ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படிங்கும்போது அவன் 48 நாள் பண்ணிட்டான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஸ்வரூப வளர்ச்சி அடையும். அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து வில் பவர் கிடைக்கும், மன உறுதி கிடைக்கும். அதுக்காக தாங்க இந்த 48 நாள் சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணும்போது அது ஒரு பழக்கமாக மாறும், அந்த வேலை ஈஸியாக மாறும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறும், க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நம்ம ஆன்மீகமாக பார்க்குறோம் அப்படின்னா 48 நாளை ஒரு மண்டலம் அப்படி சொல்லுவாங்க. ராசி நட்சத்திரங்களை வச்சு அந்த கதிர்வீச்சு மூலியமாக நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்கும். 48 நாள் வேண்டுறீங்க அப்படின்னா நடக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எஸ், நட்சத்திரம் இது எல்லாமே வந்து பிரபஞ்சம் தானங்க. எனக்கு அந்த மதம் பெருசு, இந்த மதம் சின்னது அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. நான் எப்போதுமே என் மனசுக்கிட்ட தாங்க கேட்பேன். நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம வானத்தில் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம், இங்கேருந்து கத்தியாக கேட்குறோம், சத்தமாக கேட்குறோம் இல்லையா? நம்ம மனசுகிட்ட வந்து கேட்குறோம், கண்களை மூடி நம்ம மனசுக்கிட்ட தான் சொல்கிறோம். ஸோ நம்ம மனசும் இந்த பிரபஞ்சமும் கனெக்டடாக வந்து இருக்குங்க. ஸோ உங்கள் மனசை வந்து நீங்கள் சுத்தமாக வந்து வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த 48 நாள் சேலஞ்ச். நிச்சயமாக உங்கள் மூளையில் வந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள், குப்பைகள் எல்லாமே அகற்றப்படும். அதுக்காக வந்து 48 நாள் சேலஞ்ச் வந்து உதவும். சரி, ஓகே ப்ரோ, நான் ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே 48 நாளைக்கு போக வேணாம். முதல்ல 3 நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் 9 நாள், அப்புறம் 21 நாள், அதுக்கப்புறம் 48 நாள், அதுக்கப்புறம் 369 நாள். நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து விடலாம். ஏன்னா சொன்னேன் இல்லையா, மனசு தான் வந்து கடவுள். மனசு வந்து சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆக முடியும். அப்போனா ஒருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, தவறாக நினைக்கக்கூடாது, நீங்கள் நன்றி சொல்லணும். எந்த அளவுக்கு உங்கள் மனசு வந்து நல்ல எண்ணங்களோடு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சியுமே அதிகரிக்கும். எஸ், நான் ஒத்துக்கிறேன், நல்லா வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் போக 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 அப்படியே பிரபஞ்சம் வந்து விட்டுறாதுங்க. அவங்கள தகுதிப்படுத்துறதுக்காக தான் அந்த பிரச்சனைலாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்குது, கெட்ட வார்த்தைகள் பேசுவீங்க, என்னவா இருந்தாலும் சரிங்க, அதை ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு விட பாருங்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்க பாருங்கள், புது புது ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க வந்து பாருங்கள். இதை நான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுனால என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து நிச்சயமாக இருக்கும் இல்லையா? அப்படி புதுசாக வந்து கற்றுக்க வந்து பாருங்கள். அதே மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப்பை வந்து வச்சுருக்கேன், பிரபஞ்சத்தின் புதல்வன் சொல்லிட்டு. அதில் இந்த மாதிரி புக்ஸை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் காலையில் எழுந்திருக்கிறத பற்றியும் நான் அடிக்கடி வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து 48 நாள் சேலஞ்சை பற்றி ஒரு ஷீட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் எடுத்து உங்கள் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் சேலஞ்சை வந்து முடித்ததும் முதல்ல டிக் பண்ணிடுங்க. அப்படி டிக் பண்ணிகிட்டே வந்து வரும்போது உங்கள் வில் பவர் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வரும். உங்களை நீங்கள் ஜெயிக்கிறீங்க இல்லையா, அதில் கிடைக்கக்கூடிய வில் பவர் எதுலேயுமே வந்து கிடைக்காது. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிடுறேங்க, நம்ம மனசு பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்டாக இருக்குது, கடவுளோட கனெக்டடாக வந்து இருக்குது. அந்த மனசை நல்லா வந்து வச்சுக்கோங்க. நம்ம எதை கேட்குறதா இருந்தாலும் நம்ம மனசுக்கிட்ட தான் கேட்குறோம். மனசு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி கடவுள்கிட்ட சொல்லி அதை கொடுக்க வைக்குது. ஸோ மனசில் வந்து நம்ம என்ன நினச்சாலும் சரி, வெளியில் ஒருத்தங்களை நல்லதாக சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அவங்கள திட்டுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியலனாலும் கடவுளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ மனசை வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. நிறையா ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கோங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நம்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வார்த்தையை சுமந்து வந்து உங்ககிட்ட சேர்த்து பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி.